Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்கிற 28வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா RCB vs RR. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. இதே டேட்ல ரெண்டு மேட்ச் நடக்கிறதுக்கு. மதியம் ஒரு மேட்சும் நைட்டு ஒரு மேட்சும் வந்து நடக்கிறதுக்கு. இது மதியம் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த பிச்சை கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா பவுலர் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை ஒரு 170 இந்த அளவுக்கு அடிக்கிறதே வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுல பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கு. லாஸ்ட் சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பவுலர்ஸுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லை. போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து பவுலர் ஒரு 7 விக்கெட் 8 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்டா வந்து ஒரு 5 மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாங்க. ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு, அது கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200+ ஸ்கோர் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி இந்த வெனுல டாஸை வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மதியம் நடக்கிற மேட்ச் அப்படிங்கிறனால பால் நல்லாவே கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் அண்ட் RCB இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு 11 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே டேட்ல செகண்டா நடக்கிற மேட்ச் டெல்லி அண்ட் மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 லட்சம் கிராண்ட் லீக்கும் அண்ட் 25,000 ஃப்ரீ கிவ்வும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆபரேஷன் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஃப்ரீ கிவ் மணிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே இதுல வந்து டீமை வந்து மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல GST DDS 100% ஃப்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வெறும் 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. TDS ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டெபாசிட் பண்றவங்களுக்கு மொத ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்ததான் வெனு கடை வந்து பாத்துறோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 58 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 21 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ண டீம் 37 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பேட் செகண்ட் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான வின்னிங் விஷயம் வந்து இருந்திருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 162 அப்படிங்கிற அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 214 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் 59 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 187 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ ஓரளவு ஒரு 200+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 46 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 32 விக்கெட்டும் ஸ்பின்னர் 14 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட்ல லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 மேட்சஸும் RCB 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற நிலைமையில RCB தான் வந்து ஹெட்வெட்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீம்ல இருக்கிற ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். RCB-யை பொறுத்த வரைக்கும் பிலிப்சான் விராட் கோலி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரச்சித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஆசில் வுட், யாஸ் தயால், சியாஸ் சர்மா. ஸோ இதுதான் RCB-யோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இதுல டேவிட் படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. டைரக்டா இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குவாரு.
அடுத்ததா ஆர்ஆர் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். நிதிஷ் ராணா, ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், துருஜுரல், ஜாஃபா ஆர்ச்சர், தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சர்மா, ஃபைசல் ஃபாரூக்கி அண்ட் டூபே. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல டூபே தான் இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு. ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருக்குமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இதுல ஏதாச்சும் அடி வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஸா பவுல் பண்ண தேவைன்னு நினைச்சாங்கன்னா ரியான் பராக்கு ஒரு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த 5 பேருமே ஒரு 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேம் இதே 5 பிளேயருக்கு தான் மெயினா பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்றாங்க. இதுல ஒரு 1 or 2 ஓவர் லிவிங்ஸ்டன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது எக்ஸ்டென்ஸா ஸ்கோர் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னாலும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல பிளிப்சால், விராட் கோலி ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ பிளிப்சால்ட்டா இருக்கட்டும், விராட் கோலி இருக்கட்டும், அந்த பவர் பிளேவே நல்லா பயன்படுத்திட்டு நல்லா அடிச்சு ஆடுறாங்க. பவர் பிளேக்கு ஸ்கோர் கொண்டு போகணும் அப்படிங்கிற முறையில் ஆடுறாங்க. இவங்க மட்டும் இல்ல, ஆர்சிபி டீம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் இழந்துட்டா ஓகே, ஒருத்தர் விக்கெட் போயிடுச்சு நம்ம ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆடுற கிடையாது. விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல, என்னோட பொசிஷன் நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுறேன் அப்படின்னு ஆடுறாங்க. அது ஒரு சில மேட்ச் கை கொடுக்குது, ஒரு சில மேட்ச் அப்படியே டோட்டலா ஃபிளாப்பா கொண்டு போயிருது. ஸோ இந்த மேட்ச்ல பிளிப்சால்ட், ஸோ இந்த வெனுல இது வரைக்கும் பிளிப்சால்ட்டுக்கு வந்து பெருசா ரெக்கார்ட்ல பிளே பண்ண கிடையாது. இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க பிளே பண்ண லாஸ்ட் சீசன்ல 2024 பிளே பண்ண மேட்ச் செகண்டா பார்க்கும்போது டாப் ஆர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஓவராக ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பேர் வந்து பேட்டிங் ஆடுற வந்து ஆடுறாங்க. இதுல லாஸ்ட் சீசன்ல விராட் கோலி இந்த வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காரு. ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டாவே வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல பிளே பண்ண அந்த ஒரு மேட்ச்லயுமே 113 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஸோ விராட் கோலிக்கு இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நல்ல சேசிங் பண்றாங்க, ஓப்பனிங் பேட்ஸ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கனால அவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜா. அண்ட் பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் லாஸ்டா அந்த பெங்களூர் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல பவுலர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண மிச்சர் ஸ்டாக் யார் வந்து போட்டாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பிரிச்சாரு. என்ன ஒரு மைனஸ் ஆச்சுன்னா கம்யூனிகேஷன் சரியா இல்ல, அது சரியா இல்லாதனால ரன் அவுட்ல ஒரு அவுட் ஆயிட்டார். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. ட்ரீம் டீம் கேப்டனா கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவர் அந்த கம்யூனிகேஷன் சரியா இல்லாதனால இந்த விக்கெட் இந்த மேட்ச் அதை தவறு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். இந்த மேட்ச் பிளிப்சால்ட் இருந்து நான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் தானா பிளிப்சால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல வந்து அவருக்கு ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பிக் பண்ணிருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேச்சஸ் கம்பல்சரி வந்து பிடிச்சிடறாருங்க. ஸோ விளையாண்ட எல்லா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு தெரியும். மேட்சுக்கு ஒரு கேச்சஸ் அதிகபட்சம் 2 கேச்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட், ஃபீல்டிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கறத வச்சுக்குவோம். ஓவராலா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளிப்சால்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஸ்மால் லீக்ல போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இதுல 1 down டேவிட் படிக்கல் தான் வந்து வராரு. நான் ஸ்டார்ட் அப்ல சொன்னதுதான் வராங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடணும் தான் பாக்குறாங்க ஒழிய சிங்கிள்ஸ் மேக் பண்ணுவோம் இப்பதான் ஒரு விக்கெட் போயிருக்கு அப்படிங்கிற மைண்ட்ல அவங்க பிளே பண்றது கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு தான் ஆடுறாங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பேன், டேவிட் படிக்கலுக்கு அது ஒரு பிளஸ்ஸாகவும் இருக்கு, அதே தான் பெரிய மைனஸாகவும் இருக்குன்னு. ஏன்னா எல்லா பாலுமே அடிச்சாலும் மைண்ட்ல ஆடும்போது தவறான பால் இவங்க ட்ரை பண்றாங்க, அது மிஸ்ஸேஜ் ஆகி கேச்சஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி தான் விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் டேவிட் படிக்கல் ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. வேற எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் எதுவுமே இல்ல. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா 10ல ஒரு 2 டீம்ல வேணா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா ரச்சித் படியா போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த வெனுல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்றாரு. லாஸ்ட் சீசன் அவர் பிளே பண்ணல, இந்த சீசன்ல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா வந்த எல்லா மேட்சுமே கேப்டன்ஷிப்னாக்க கரெக்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் வந்து சொல்லலாம். ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, ஸ்பின்னரோட பால நல்லாவே அடிச்சு ஆடிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு குயிக் ஃபயரா ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒன் சைடா நின்றுட்டாரு அப்படின்னா கடைசி வரையும் அவர் வந்து உள்ள நின்று ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும். லியாம் லிவிங்ஸ்டன்
ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க, கடைசி கட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து அவருக்கு பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பேட்டிங்லயும் வந்து இப்போ லாஸ்ட் அந்த 2 மேட்சுமே டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷனாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் கொடுக்காத அவருக்கு ஒரு மைனஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. சஞ்சு சாம்சன் டாப் ஆர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் நீங்க போது நிச்சயமா இம்பார்ட்டன் கொடுத்தீங்க, ஓகே. பட் ஜிதேஷ் சர்மா நீங்க டாப் ஆர்டர் டக்கு டக்குன்னு விக்கெட் செல் வந்துடும், ஜிதேஷ் சர்மா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க. ஏன்னா அவர் வர டவுனுக்கு அவரும் எல்லாம், ஏன்னா டாப் ஆர்டருக்கு எல்லாருமே மொத பால் இருந்து அடிச்சு தான் ஆடுறாங்க. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலயமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பேட்டிங் ஆர்டர்ல வந்து வெறும் 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும், கிட்டத்தட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபா பிளேயரா வந்திருப்பாரு ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா ஜிதேஷ் சர்மா கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 டீம்ல ஃபர்ஸ்ட் பேட் மேல சைன் பண்ணா ஒரு ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. டிம் டேவிட், ஸோ மேட்சுக்கு மேட்ச் அவர் சொல்றதா, டிம் டேவிட்டை கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா 10ல் ஒரு 3-4 மேட்ச் வச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா கரெக்டா அவர் வராரு, பினிஷிங் ரோலருங்க, ரொம்ப சூப்பரான ஃப்ரீசரா தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்சை பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 130 140 ஸ்கோர் அடிப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்த்த நேரத்துல கிட்டத்தட்ட 160க்கு மேல அடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் கொண்டு போய் கரெக்டா காமிச்சிருந்தாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ஒரு சூப்பரான ஃபினிஷர்னு சொல்லலாம். நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க, டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவர்ல விக்கெட்டை இழந்துருவாங்க அப்படின்னு மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டிம் டேவிட் 100% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. உன கிராண்ட் லீக்கு நீங்க வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. பேட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பால் பிடிச்சாவே போதும், கிட்டத்தட்ட 5 ஓவர்ல வராருன்னா கிட்டத்தட்ட அதே அதிகமாக ஸ்கோர் பால் வந்து கிடைக்கும். ஆவரேஜா 10 பால் பிடிச்சாவே அவர் 30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காரு. அது மட்டும் இவட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆன் தான் வந்து நிற்கிறார். பிரிப் சால்ட் அண்ட் டிம் டேவிட் இவங்க 2 பேரும் தான் அந்த லாங்ல ஸ்ட்ரைட் பால்ல நிக்கிறதுனால மேட்சுக்கு சேம் அதே 2 கைஸ் வந்து பிடிச்சிடுறாரு. ஓவராலா ஒரு பேட்டிங் பாயிண்ட்ஸ் அந்த ஃபீல்டிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் தாராளமா டிம் டேவிட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிம் டேவிட் 15 ஓவருக்குள்ளார விக்கெட் விழுந்துரும், டிம் டேவிட் வந்துருவார் நினைச்சுன்னா கண்டிப்பா அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா குணால் பாண்டியா 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. குணால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் பெருசா விக்கெட் நம்ம எதிர்பார்க்க முடியும், ஒரு விக்கெட் அப்படிங்கிறனா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. சரி, இந்த வெறுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்பரன் டீம்ல கூட ஆப்ஷன்ஸ்ல ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாம இப்போ இருக்க பிச் ரிப்போர்ட்ல ஃபாஸ்ட் பால் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுல பிச்சு எதுக்கு ஃபேவலா இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பின்னர் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குணால் பாண்டியாவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுத்துக்கங்க. குணால் பாண்டியா பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல இந்த மேட்ச் ஏன்னா அவர் வந்து ஸ்பின் மட்டும் போடுறாரு, பவுன்சஸ் எல்லாம் போடுறாரு, ஸ்பின்னரா வந்துட்டு ஒரு பவுன்சஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அது மூலயமா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் குணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். புவனேஸ்வர் குமார், ஸோ புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்றாரு. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பவுல்ல நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவரோட பவுலிங் ஆப்ஷன் கடைசி அந்த டெத் ஓவர் வரல எடுத்துட்டு போறது கிடையாது, 15 ஓவருக்குள்ளார ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா எக்கனாமிக்கா பவுல் பண்றதுனால இவரோட பவுலிங் வச்சு ஸ்டேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 15 ஓவருக்குள்ளார பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது இவற்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ புவனேஸ்வர் குமார் செகண்ட் பவுல்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஹேசில்வுட் சேம் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் பால் நல்லாவே அடி விழுந்துச்சுங்க, பெருசா ஒரு பால் வந்து இது பண்றது இல்லை. இப்போ இருக்கிற 2 மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பவர் பிளேல ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இப்போ கொடுக்கறது இல்லை. 4 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஹேசில்வுட் 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும். யாஸ் தயால்
லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபர்ஸ்ட்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளேல யாஸ் தயால் அண்ட் புவனேஸ்குமார் தான் வந்து போல் பண்றாங்க. பால் நல்லாவே டேன் ஆகுது யாஸ் தயாலுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அவரோட கடைசி அந்த டெத் ஓவர் சம்திங் வந்து போல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல ஒரு 1 or 2 விக்கெட் இருக்கும்போது போத் இன்னிங்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு யாஸ் தயால் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸ்ரேயா சர்மா, ஸ்ரேயா சர்மாவை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலர். விளையாண்ட 2 மேட்சும் சூப்பரா போல் பண்ணாருங்க. 3 ஓவர் நல்லா எக்கனாமிக்கலா போல் பண்ணாரு. கடைசி ஓவர் அடி வாங்கினாரு. இருந்தாலும் 4 ஓவருமே போல் பண்ணி 1 விக்கெட் அப்படின்னு எடுத்துடுறாரு. இந்த மேட்சும் சரி எக்கனாமிக்கலா போல் பண்ணிடுறாரு. பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். விக்கெட் கிடைக்குமா டவுட் தான். பட் எக்கனாமிக்கலா வந்து ஒரு போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததான் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. 5 மேட்சஸ்லயுமே சஞ்சு சாம்சன் 5ல 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அதுலயும் ஒரு 50+ ரன்னுக்கு மேல அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஹியூஜ் ஸ்கோர். இந்த வெனுல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 40 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் நீங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னு ஸ்மால் லீக் கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஜெய்ஸ்வால் இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச் வந்து 2 மேட்ச் தான் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 120 ஃபிளாப். ஸோ இதுக்கு லாஸ்ட் சீசன்லயும் இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் இல்ல. 5ல 1 மேட்ச் சம்திங் 2 மேட்ச் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அதுவும் ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தான் வந்திருக்காரு. பெரிய அளவுக்கு அவரோட ஸ்கோர் கிடைக்கல லாஸ்ட் சீசன்லயுமே. ஸோ இப்போ லாஸ்டா அந்த 2 சீசன்லயுமே வந்து பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. இந்த வெனுல இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ் ராணா 10ல 2 மேட்ச் அடிக்கிறாரு. மித்த மேட்ச் எல்லாம் டோட்டலி ஃபிளாப் ஆகிட்டே இருக்காரு. பெருசா ஒரு ஹிட்டிங் மேட் அவருக்கு கிடைக்கிறதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேக்குள்ள விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அதுல நிதிஷ் ராணாவுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் போயிடும். அதுல நிதிஷ் ராணா உள்ள வருவார் நினைச்சீங்கன்னா அதுல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேக்குள்ளாரே ஒரு விக்கெட் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் வந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நிதிஷ் ராணா ஸ்டேபிளா நின்று அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போவார். அதே ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விடாது அப்படின்னா ஹியூஜ் ஸ்கோர் ஒரு நல்ல டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி போகணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஏர்ல விக்கெட் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நிதிஷ் ராணா சேம் ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதுவும் பவர் பிளேக்குள்ளாரே ஜெய்ஸ்வால் விக்கெட் இழந்துருவார் நினைச்சீங்கன்னா அதுல நிதிஷ் ராணா உள்ள வருவாரு. சஞ்சு சாம்சன் விக்கெட் இழந்துருவாருன்னா ரியான் பராக் தான் வந்து உள்ள வருவாரு. நிதிஷ் ராணா அதுக்கப்புறம் தான் வருவாரு. அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 3 மேட்ச் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. ரியான் பராக் ஆஸ் யூசுவல் இந்த மேட்சும் சேம் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ரியான் பராக், சஞ்சு சாம்சன், சிம்ரன் ஹெட்மேயர் இந்த 3 பேருமே இந்த வெனுல நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்ச ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே ட்ரீம் டீம்ல வந்து ஒரு பிளேயர்ஸா வந்திருக்காங்க. இதுல சஞ்சு சாம்சன் டபுள் ஆப்ஷன் இருக்காரு. ரியான் பராக் ஆக்சுவலா ஒரு ஓவரா கொடுத்து ட்ரை பண்ணிடுவாங்க போது அவரும் டபுள் ஆப்ஷன். இந்த 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். பட் சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வெனுல பிளே பண்ண மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. பேலன்ஸ் 2 மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு வந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்ரன் ஹெட்மேயர் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். துருஜுரல் விக்கெட் கீப்பிங் பண்ணல, அது பெரிய மைனஸ் இவருக்கு வந்து. பேட்டிங்கும் லாஸ்டா அந்த விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது ஓரளவுக்கு ட்ரீம் டீம் வந்துட்டாரு. விக்கெட் கீப்பிங் எப்ப பண்ணலையோ அப்பல இருந்து பெருசா ட்ரீம் டீம்ல ஒரு வரல. பெரிய ஸ்கோர்ஸும் அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் துருஜுரலை பொறுத்த வரைக்கும். ஜாஃபா ஆர்ச்சர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நல்ல வேகத்துல லைன் லென்த்ல அடிக்கிறாருங்க. பால் யாருக்கு எந்த மாதிரி பால் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்க அடிக்கிறார். சம்டைம்ஸ் ஸ்லோவர் பாலா போட்டுறாரு. ஸோ அதுல பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாஃபா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவரே போல் பண்றாரு. பிளிப்சால்ட் அண்ட் ஜாஃபா ஆர்ச்சருக்கும் கொஞ்சம் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஜாஃபா ஆர்ச்சர் 4 ஓவர் முடிவதுக்குள்ள 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். தீக்ஷனா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் தீக்ஷனாவுக்கு பெருசா நம்ம ஃபேண்டசி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா தான் இருக்காங்க. பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பட்டியல் யாருமே இல்ல. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும்தான், ஜெர்டெக் படிக்கிற மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால
எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனாட்ட இருந்து மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஓவர் வரைக்கும் கொடுத்துட்டு அதுல ரியான் பராக் 1 or 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீக்ஷனாட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். துஷார் தேஷ்பாண்டே லேட்டாம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுவுல 5 மேட்ச் லாஸ்ட் சீசன்ல ப்ளே பண்ண மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ற பவுலர்ஸ்க்கு தான் நல்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சர்மா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல அதிகபட்ச விக்கெட் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்து போல் பண்ணிடுறாரு. கடைசியா அந்த டெத் ஓவர் பவுலர் சொல்லலாம். ஒரு பால் நல்லாவே டேன் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சர்மா நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர். மினிமம் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட ஃபேண்டசி பண்ண நீங்க டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ட்ரீம் லெவல்ல ஃபர்ஸ்ட் நியூ பாயிண்ட் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து பேட்டிங் ஃபேவர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு நியூ பாயிண்ட் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் பவுலர்ஸ்க்கு ஃபேவரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், இப்ப பிளஸ் 5 பாயிண்ட் சேர்த்து 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சர்மா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட் பிளேயர் 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ட்ரீம் டீம்ல உங்களை டாப் ஆர்டர்ல கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. இம்பாக்ட் பிளேயரா வெளியே வந்து போயிடுறாரு. அதுக்கு மேல பேட்டிங் டூபே வந்து உள்ள வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைசல் ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்னா நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல கூடிய பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யார் இருக்கா அவங்கள யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல விராட் கோலி, அஜித் படிதார் இவங்க 2 பேருமே கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க. பிளிப்சால் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே, ஒரு ட்ரை பண்ணிக்கங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது செகண்ட் பேட்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹாசில்வுட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயே இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பேக் டு ஃபார்ம்ல வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால இவருக்கு வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்னா இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஸ்மால் லீக்ல நீங்க போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. குர்னல் பாண்டியா ஸோ பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 15 பிளஸ் ஸ்கோர். ஸோ மோஸ்ட்லி பேட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுல பவுலிங்ல இருந்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ்ல சஞ்சு சாம்சன், ரியான் பராக் இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அண்ட் ஜாஃபா ஆர்ச்சர் இவர் கூட நீங்க ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதே லோ பர்சன்டேஜ்ல ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் இந்த 4 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க லோ பர்சன்டேஜ்ல. ஏன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் எப்ப வேணா அவங்க பேட்டிங்ல வந்து ஸ்கோர் பண்ணியோ இல்ல பவுலிங் விக்கெட் எடுத்து டாப் ஆர்டர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 4 பேருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க மஸ்ட் இவங்களை வச்சு நீங்க ட்ரை பண்ணி வந்து மேக் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் பவுலிங் ஆப்ஷனும் இல்ல, பேட்டிங்லயும் பெருசா ஆப்ஷன் கிடைக்கலங்கிறதுனால அவரோட 50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கீங்க. அதே ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே, சர்மா இவங்க 2 பேரையும் வச்சு கண்டிப்பா இந்த மேட்ச் கிராண்ட் லீக் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்க. ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பால்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். தீக்ஷனா சோ 10ல ஒரு 4 டீம்ல இவருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மேட்ச் விராட் கோலி கண்டிப்பா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. ரச்சித் படிதார் அவருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அல்லது ரியான் பராக் 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் பேட்டிங் டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துருவாங்க. சிம்ரன் ஹெட்மயர் பேட்டிங் வந்துருவாரு நினைச்சீங்கன்னா அவருக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சர்மா இவரு கூட நீங்க ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஆர்சிபில புவனேஸ்வர் குமார் செகண்டா பவுல் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹாசில்வுட் அல்லது டிம் டேவிட் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் வருவாருன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.